காலையில் எழுந்ததும் மாமியார் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நேற்று நைட்டு சமைச்ச சாமான் எல்லாம் அப்படியே கிடக்குது. சமையலும் செய்ய மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டான்னு ஷீலா மேலே மாமியார் செம்ம கோவத்தில் இருக்காங்க. சரி, நம்ம இன்றைக்கி ஷீலாவை சண்டை போட்டு இன்றைக்கி அவளை சமைக்க சொல்லலான்னு சொல்லிட்டு ஷீலாவை மாமியார் கூப்பிட்றாங்க. ஷீலான்னு கூப்பிடும் போது அப்போ ஷீலாவும் பொறுமையாக நடந்து வரா. வந்து என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க, என்ன திட்டுற அதிகாரம்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறா. நான் உன்னை திட்டலாம் இல்லைம்மா, சமைச்ச பாத்திரத்தையும் கழுவ மாட்டேற, கிச்சனையும் க்ளீனாக வச்சுக்க மாட்டேற, அதுதானம்மா கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் பணக்கார வீட்டில் வாழ்ந்த பொண்ணு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா சொல்கிறா. அப்போ நான் மட்டும் என்ன பிறந்ததுலேருந்து இவள் வேலை செஞ்சிட்ருக்க, நீ சமைக்க மாட்டேன்னா இன்றைக்கி என்னாலையும் சமைக்க முடியாது, யார் தான் சமைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு மாமியார் சொல்கிறாங்க. அதுக்கு மருமக, நீங்கள் சமைக்கலான்னு என்ன, என்னாலையும் சமைக்க முடியாது, யார் தான் சமைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்க டைனிங் டேபிளில் 2 பேரோட ஹஸ்பண்டும் பாட்டியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பாட்டி மகன்கிட்டையும் பேராண்டிக்கிட்டையும் சொல்கிறாங்க, எனக்கு செம்ம பசியாக இருக்குது, 2 மருமகள் வேறு செய்கிறாங்க, எப்படா சாப்பிடுவணும்னு ஆர்வமாக இருக்குன்னு சொல்லும் போது மகனும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பாட்டி, ஆமாம் 2 மருமகளும் சுவையாக சமைக்க போகிறாளுங்க, இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆர்வமாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கிச்சனில் மாமியார் மருமகளும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னும் நீ இவ்வளோ வாயாடுற, உனக்கெல்லாம் என்னால் சமைக்க முடியாது, நான் எதுக்கு உனக்காக சமைக்கணும்னு மாமியார் சொல்ல, நான் பணக்கார வீட்டில் வாழ்ந்த பொண்ணு, நான் எதுக்கு உங்களுக்காக சமைக்கணும்னு மருமக சொல்ல, இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே வெளியே போகிறாங்க. வெளியே போனால் அவங்களோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்ன வெறும் கையோட வரீங்க, சமைச்சு எதுவும் கொண்டு வரலையா, ரொம்ப பசியாக இருக்க, சீக்கிரமாக போய் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மருமகள், இல்லை மாமா, இன்றைக்கி நான் சமைக்கலை அப்படின்னு சொல்கிறா. மாமியார், பாருடா உன் முன்னாடி அவள் எவ்வளோ திமிராக பேசுகிறான்னு. திரும்பி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சா சமைங்க, இல்லையா இன்றைக்கி ஒரு நாள் ஆர்டர் ஆச்சு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. மறுநாள் காலையில் திரும்பி மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறாங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷம், உங்களுக்கும் உணவு கொடுத்துட்டு போகலாம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும், ஓ அப்படியா, நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ தான் மாமியார் காலையில் தூங்கி எழுந்து வராங்க. வந்ததும் மருமக கிட்ட கேட்குறாங்க, நீ சமைச்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அத்தை, இதெல்லாம் நான் சமைக்கலை, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டில் விசேஷம்னு சொல்லி சாம்பார் பூரி இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், ஓ இன்றைக்கி நம்மளுக்கு சமையல் வேலை மிச்சம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பையன் கேட்குறான், இதெல்லாம் யாரும்மா சமைச்சா, என் பொண்டாட்டியாக சமைச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா இது பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்து அமிச்சது அப்படின்னோடனே மருமகள் டேஸ்ட் பண்ணிட்டு, ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் செம்ம கோவம். அடுத்த நாள் காலையில் விடியுது. திரும்பியும் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்ருக்காங்க. மாமியார், இன்றைக்கி ஒரு நாள் நீ சமைச்சிரு மருமகளே அப்படின்னு சொல்ல, மருமகள், இல்லை அத்தை இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சமைங்க ப்ளீஸ் அத்தைன்னு கெஞ்சுறா. இதை கேட்ட மகன், 2 பேரில் யாராவது ஒருத்தர் சமைங்களேன், சமையலுக்கெல்லாம் சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டிட்டு போகிறாரு. இதை கேட்டதும் மாமியார் மருமகளும் ரொம்ப சோகமாக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. மருமகள் சொல்கிறா, அத்தை எனக்கு சமைக்க தெரியாது, அதனால தானே உங்களை சமைக்க சொல்கிறேன்னு கெஞ்சுறா. அதுக்கு மாமியார் சொல்கிறாங்க, உனக்கு சமைக்க தானே தெரியாது, அப்போ நான் சொல்லித்தரேன் நீ சமை அப்படின்னு சொல்லவும் மருமகளும் சோகமாக, சரிங்க அத்தை நான் சமைக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்கிறா. மாமியார் மேகி பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு சமைன்னு சொன்னோன்னே, சரிங்க அத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானமாக சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இன்றைக்கி மேகியாச்சு நமக்கு கிடச்சதேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் பாட்டி இன்றைக்கி பிளான் போடுறாங்க, இன்றைக்கி எப்படியாச்சும் மருமகளை சமைக்க வைக்கணுன்ட்டு. ஆனால் மருமகளும் மாமியாரும் திரும்பி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கு கேட்குற அளவுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதை கேட்டதும் மகனும் அப்பாவும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இதுக்கு வழியே இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க சமையல் அறையில் நின்று. இதை பார்த்ததும் மருமக கேட்குறா, ஏன் அத்தை நீங்கள் போய் சமைக்கிறீங்க? ஆமாம்மா, நீங்கள் 2 பேர் சமைக்க மாட்டீங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியார் சொல்கிறாங்க,
இவ தான் அத்தை சமைக்கவே மாட்றான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னே மருமகள் சொல்கிறா, அத்தை எனக்கு சமையலே தெரியாது, நான் எப்படி சமைப்பேன், நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சுறா. அதுக்கு மாமியார் சொல்கிறாங்க, சரி நாங்கள் 2 பேர் இனிமேல் ஒத்துமையாக சேர்ந்து சமைக்கிறோம், ஆனால் நீங்கள் சமைக்காதீங்க அத்தை, நீங்கள் பாவம் தானே, நாங்கள் இனிமேல் ஒழுங்காக சமைக்கிறோம் அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறா. அதுக்கு பாட்டியும், சரிம்மா நீங்கள் இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, இதுக்கப்புறம் ஒழுங்காக சமைங்க, வீட்டு சாப்பாடு தான் நல்லது சொல்லிட்டு பசங்க கிட்ட போய் நம்ம நினச்சது நடந்துச்சு, இனிமேல் நமக்கு வீட்டு சாப்பாடு தான் சொல்லி சந்தோஷப்படுறாங்க.